குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூ கிளாஸ் பார்க்கலாம். ஹெடிங் வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன, அது எவ்வாறு செயல்படுதுன்னு பார்க்கலாம். Cytoplasm is the main arena of various activity of the cells. Cytoplasm is the main arena of various activity of the cells. அதாவது செல்லின் பல்வேறு செயல்களுக்கு முக்கிய இருப்பிடமாக சைட்டோபிளாசம் தான் இருக்கு. சைட்டோபிளாசம் திகழ் சொல்றாங்க. ஒரு செல்லில் வந்து பல முக்கிய செயல்களுக்கு இந்த சைட்டோபிளாசம் தான் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. அப்போ இதை சைட்டோபிளாசம் ஓகேங்களா. இட் இஸ் த செமி ஃப்ளூயிட் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோபிளாசம் வந்து அரை திரவ, அதாவது அரை திரவ கூழ்மம்னு சொல்கிறாங்க. அரை திரவ ஜெலாட்டினஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசுஸ்பான ஒட்டக்கூடிய, செமி ஃப்ளூயிட்னா அரை திரவ சர்ஃபேஸ் தட் ஃபில் த செல்ஸ். செல்லு முழுவதும் ஃபில் ஆகுது, செல் முழுவதும் இருக்குன்றாங்க. செல் முழுவதும் நிரம்பி கிடக்குது, செல்லு முழுவதும் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு கூழ்மம். அப்போ இந்த கூழ்மம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை திரவம் தான் இருக்கும், ஃபுல்லாக திரவமாக இருக்குது, அரை கட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் 80% வாட்டர் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி கிளியர் அண்ட் கலர்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கூழ்மம் சொல்கிறாங்க, அது வந்து 80% வந்து வாட்டர் தான் இருக்குது. அப்போ இட் இஸ் மேடப் ஆஃப், இது எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் வந்து 80% நீரால் ஆனது. இது கூட ஒரு மாதிரி கொஸ்டினில் கேட்கலாம். 80% நீரால் ஆனது. அது மாதிரி யூஸ்வலி கிளியர் அண்டு கலர்லெஸ், தெளிவாகவும் நிறம் மற்றும் காணப்படும். அப்போ சைட்டோபிளாசம் வந்து 80% நீரால் ஆனது, அதே நேரத்தில் தெளிவாக இருக்கும், நிறம் மற்றும் காணப்படும் அப்படி சொல்கிறாங்க. பாருங்க, த சைட்டோபிளாசம் இஸ் சம்டைம்ஸ் டிஸ்கிரைப்ட் as non-nuclear content of protoplasm. நியூக்ளியர் கண்டென்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசத்தின் உட்கரு அற்ற பகுதி. சைட்டோபிளாசம் வந்து புரோட்டோபிளாசத்தின் உட்கரு அற்ற பகுதி என கருதப்படும் சொல்கிறாங்க. சைட்டோபிளாசம் வந்து புரோட்டோபிளாசம் சம்டைம்ஸ் சில நேரங்களில் நான் நியூக்ளியர் கண்டென்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம்னா புரோட்டோபிளாசம் இல்லாத உட்கரு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து சும்மா முக்கியமானது, நான் நியூக்ளியர் கண்டென்ட். அப்போ புரோட்டோபிளாசம் உட்கரு அற்ற பகுதி எதுன்னு கேட்டால் சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம் சர்வ்ஸ் அஸ் ஏ மாலிகுலர் சூப். மாலிகுலர் சூப் சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த திரவம் சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து நிறைந்த மாலிகுலர் சூப். வேற ஆல் த cellular organelles and suspended organs are suspended from together by a lipid bilayer plasma membrane. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் வந்து மூலக்கூறு நிறைந்த, அதாவது சைட்டோபிளாசம் என்ன சொல்றாங்கன்னா, சைட்டோபிளாசம் சொல்லக்கூடியது வந்து மூலக்கூறு நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து சொல்கிறாங்க. இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள இரட்டை லிப்பிடு, அதாவது பை லிப்பிடுனா இரட்டை லிப்பிடு சவ்வு சூழ்ந்து அனைத்து செல் உறுப்புகளும் பொதிந்துள்ளன. அப்போ இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள எல்லா உறுப்புகளும் காணப்படுது. ஆனால் எல்லா உறுப்புகளுக்குமே என்னது 2 லேயர் காணப்படும். இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன் 2 லேயர் காணப்படும் சொல்கிறாங்க. அதுதானே இட் கன்சிஸ்ட் dissolved nutrients, numerous salts and acids to dissolve waste products. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் ஊட்டச்சத்துக்கள், உப்புக்கள், ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாசத்தில் ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், உப்புக்களாக இருக்கட்டும், கரைந்த நிலையிலே இருக்கும். ஊட்டச்சத்துக்களும் உப்புக்களும் கரைந்த நிலையில் உள்ளன அப்படின்றாங்க. மேலும் கழிவுப் பொருட்கள், அதாவது என்னது வேஸ்ட் சொல்கிறாங்க, வேஸ்ட் ப்ராடக்ட், கழிவுகள் கரைப்பதற்கு அமிலங்களும் காணப்படுது. அப்போ சைட்டோபிளாசத்தில் வந்து சைட்டோபிளாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சைட்டோபிளாசத்தில் சால்ட் உப்பும் கரைந்திருக்கு, ஆசிட்டும் கரைந்திருக்கு. அதே நேரத்தில் வேஸ்ட் ப்ராடக்டை கரைப்பதற்கு தேவையான மூலப்பொருளும் காணப்படுது.
இட் இஸ் எ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வெரி குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செல் உறுப்புகளை சுற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மின்கடத்தியாக செயல்படுது பல உறுப்புகளுக்கு. இது வந்து பல உறுப்புகளுக்கு சிறந்த மின் கடத்தியாக செயல்படுகிறது. இட் கிவ்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டு செல் ஆர்கனல்ஸ். பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சப்போர்ட்னா செல் இருக்கக்கூடிய பல உறுப்புகளுக்கு சப்போர்ட்டாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம் தான். இட் ஹெல்ப்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் செல்லுலர் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் த செல் த்ரூ த ப்ரோசஸ் ஆஃப் சைட்டோபிளாசமிக் ஸ்ட்ரீமிங். சைட்டோபிளாசமிக் ஸ்ட்ரீமிங்னா சுழல் ஓட்டம். பல பொருள்களை வந்து செல்லை சுற்றி, அதாவது செல்லை சுற்றி நகர இதில் நிகழ்வு சுழல் ஓட்டம் உதவுகிறது. செல்லை சுற்றி நிகழ்வு. ஃபர்தர் மோஸ்ட் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் such as many metabolic pathway including glycolysis and cell division occur in cytoplasm. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் மேலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ்னால் பெரும்பாலும் செல் வளர்சிதை மாற்ற செயல்கள் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய முக்கிய செயல்களில் கிளைகோலைசிஸ் என்ற செயலும் செல் டிவிஷன் என்ற செயல் நடக்குது. கிளைகோலைசிஸ் அண்டு செல் டிவிஷன் முக்கிய நிகழ்வாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அடுத்து பாருங்க செல் ஆர்கனல்ஸ். அடுத்தது செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செல் ஆர்கனல்ஸ் வேஸ்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதாவது எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். அது என்னது? எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் சொல்கிறாங்க. எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் சொல்கிறாங்க. எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னா என்னென்னு பாருங்க. அதை எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் சொல்லலாம், அல்லது உள் சவ்வு தொகுப்புன்னு சொல்லலாம். எண்டோன்னா என்ன? உள்ள. மெம்பரேன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு சவ்வு சிஸ்டம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதான் செல் ஆர்கனலில் 3 உறுப்பு சொல்லியாச்சு. செல் உறுப்புகளுக்குள்ளேயே எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். பண்ணுவேன் இந்த சிஸ்டம் ஆஃப் membranes. System of membrane is a eukaryotic cell. System of membrane is a eukaryotic cell compressing the plasma membrane, nuclear membrane, endoplasmic reticulum, Golgi apparatus, lysosome and vacuolar membranes. Vacuolar membranes டோனோபிளாஸ்ட். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யூகேரியட் செல்லில் ஒரு செல் எடுத்துக்கணும். யூகேரியட்னா என்ன? அதாவது பல செல் உயிரி சொல்லலாம். யூகேரியட்னா பல செல் உயிரி, அதாவது கண்ணுக்கு தெளிவாக உட்கக்கூடிய செல் சொல்லலாம். அப்போ யூகேரியட் செல்லில் ஒரு செல்லை எடுத்து பார்த்தோம்னா, அந்த செல்லு ஒன்றில் வந்து உள் சவ்வு தொகுப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ யூகேரியட் செல்லில் ஒரு செல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உள்ள இருக்கக்கூடிய மெம்பரேன், அதாவது உட்சவ்வு மெம்பரேன்னா என்னது? இன்னர் மெம்பரேன் எடுத்துக்கோங்க. அந்த இன்னர் மெம்பரேன் பேர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். இந்த மெம்பரேன் என்னது? பிளாஸ்மா மெம்பரேன். அதில் என்னென்ன இருக்குது பாருங்க. பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கு அடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, உட்கர் சவ்வு இருக்குது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது, எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்ஜி அப்பார்டஸ், லைசோசோம், வாக்குலர் மெம்பரேன், டோனோபிளாஸ்ட். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செல் உறுப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு யூகேரியட் செல்லில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது, எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, கோல்ஜி அப்பார்டஸ் இருக்குது, லைசோசோம், வாக்குலர் மெம்பரேன். இதெல்லாம் வந்து ஒரு செல்லுக்குள்ளே, அதாவது ஆர்கன். எண்டோ மெம்பரேன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் வித் எம்படட் ப்ரோட்டீன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக உட்செல் வந்து பிளாஸ்மா மெம்பரேனை போலவே, உட்செல் வந்து எப்படி இருக்குங்க? பிளாஸ்மா மெம்பரேனை போலவே பாஸ்போலிபிட்கள் பொதிந்த புரோட்டீன்கள், பாஸ்போலிபிட்கள் பொதிந்த புரோட்டீன்கள் ஆகியவற்றை பெற்று சைட்டோபிளாசமில் காணப்படுது. இதுதான் முக்கியமானது. எண்டோ மெம்பரேன்ஸ் ஆஃப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போலிபிட் பெற்று, அதாவது பாஸ்போலிபிட் அதே மாதிரி பாஸ்போலிபிட் பெற்று எம்படட் புரோட்டீன்னா என்ன சொல்ல, பாஸ்போலிபிட்கள் பொதிந்த புரோட்டீன்கள் ரெண்டையும் பெற்று சைட்டோபிளாசமில் காணப்படுது சொல்கிறாங்க. which occur in cytoplasm. In the endomembrane system is evolved from the inward growth. இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்கன்னா
இன்வார்ட்னா உள் மடிப்புகள், உள் மடிப்பு சொல்லுவாங்க. இன்வார்ட் க்ரோத் ஆஃப் செல் மெம்பரேன்னா உள் மடிப்புகள், உள்ளுக்குள்ள வந்து மடிப்புகள் காணப்படும், உள்ளுக்குள்ள வந்து அந்த மடிப்புகள் காணப்படும். இதன் மூலம் உட்சவு தொகுப்பு பரிமாணித்துள்ளன. அப்போ இந்த எண்டோமெட்ரியல் சிஸ்டம் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் இன்வார்ட் க்ரோத் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் அந்த க்ரோத்தில், செல் மெம்பரேனில் இன்வார்ட் க்ரோத்தில் உள் மடிப்பு காணப்படும். இந்த ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈக்ரேட்ஸ். இது எதில் உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செல் முன்னோடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த செல் முன்னோடி உயிர்களின் பிளாஸ்மா சவில் உள் மடிப்புகள் மூலம் உட்சவு தொகுப்பு ஏற்பட்ட சொன்னாங்க. உட்சவு தொகுப்பு ஏற்பட்ட. அடுத்து கிடைக்கும் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடியது இதுதான் டயக்ராம். எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் இப்படிதான் இருக்கும். பாருங்க, இந்த எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலத்தில் பாருங்க, லார்ஜஸ்ட், அதாவது எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து எண்டோபிளாச வலை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோபிளாச வலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் மெம்பரேன், லார்ஜஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் மெம்பரேன் சொல்லுவாங்க. இஸ் த கால்டு எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். அதான் ஈன்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் மெம்பரேன் இஸ் கால்டு எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். உட்சவு தொகுப்பு பாருங்க, உட்சவு தொகுப்புல மிக பெரிதாக காணப்படுவது, உட்சவு தொகுப்புல வந்து மிக பெருசாக காணப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் தான். பாருங்க, த நேம் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் வாஸ் கிவன் பை, இந்த எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடிய பேரை வந்து யார் கிவன் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் போர்ட்டர். கேஆர் போர்ட்டர் தான் ஃபஸ்ட்டு எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடிய வேர்டை வந்து ப்ரொபோஸ் பண்ணவர். அப்போ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கிவன் ஏற்பட்டு எப்போனா 1948ல் 1 மார்க் கொஸ்டின். பாருங்களேன், இட் கன்சிஸ்ட் ஆஃப் டவுல் மெம்பரேன். இந்த எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மெம்பரேன் இருக்குது. மார்பாலஜிக்கலி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் கன்சிஸ்ட் ஆஃப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பாலஜிக்கலி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்ன கன்சிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டனே சொல்லக்கூடியது ஒன்று. அது பாருங்க வெச்சிகிள்ஸ், அதாவது வெசிக்கிள்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூஃப்ளஸ், அதாவது டியூஃப்ளஸ்ன்னு சொல்லக்கூடியது 3 பகுதிகளை உள்ளடக்கியது. எது எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் வந்து 3 பகுதிகளை உள்ளடக்கியது, 3 புறமைப்புகள் காணப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் அமைப்பு பாருங்க, புறமைப்பில் வந்து அந்த புற அமைப்பில் வந்து 3 அமைப்புகள் காணப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினே. அப்போ கிறிஸ்டினே சொல்லக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் லாங் போர்டு, எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். கிறிஸ்டினே வந்து எப்படி இருக்கும், லாங்காக இருக்கும். போ அப்படின்னு ப்ராடுன்னா என்னது, அகலமாக இருக்கும், அகன்ற அகல. அடுத்து ஃப்ளாட்னா எப்படி இருக்கும், தட்டையான. சாக் லைக்னா பை போன்ற. அப்போ கிறிஸ்டியன் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீளமான, அகலமான, தட்டையான பை போன்ற ஸ்ட்ரக்சர் அரேஞ்சு இன் பேரலல் பண்டில்ஸ், நீள்போக்கில் இருக்குங்க. ஆர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபார்ம் லேமல்லா, இணை கட்டைகளாக அமைந்து இருக்கு. இதில் வந்து குவியல், இதில் வந்து சவின் குவியல் லேமல்லா அமைப்பு போல காணப்படுது. இந்த சவினுடைய குவியல், குவியல்னா இந்த சவு வந்து எங்கேயாவது ஸ்டாக் ஆகிருக்குங்க. சவு ஸ்டாக் ஆச்சுன்னா அது பார்க்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேமல்லா. இந்த பாருங்க, இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த மெம்பரேன் கிறிஸ்டியன் இஸ் த ஃபில்டு வித் ஃப்ளூயிட். கிறிஸ்டியன்னா அந்த சிஸ்டர்னே, அதாவது சிஸ்டர்னே இஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட்னா திரவ நிறைந்த பகுதியாக காணப்படும். சிஸ்டர்னே வந்து எப்படி இருக்கும், திரவ நிறைந்த பகுதியாக காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, வெஹிக்கிள்ஸ் ஆர் ஓவல் மெம்பரேன் ஃபவுண்ட் இன் வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர். அப்போ வெஹிக்கிள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வடிவ சவ்வு சூழ்ந்த. அப்போ வெஹிக்கிள்ஸ் ஆர் ஓவரல் மெம்பரேன்னா முட்டை வடிவ சவ்வு சூழ்ந்த. உட்குமிழ்கள்
சவ்வு சூழ்ந்த உட்குமிழ்கள் தான் வெஹிக்கிள் ஆகும். அப்போ முட்டை வடிவில் காணப்படும் ஃபார்ம்டு செக்ஷன் முட்டை வடிவில் காணப்படக்கூடியது சவ்வு சூழ்ந்த உட்கமிழ் வெஹிக்கிள் தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்லஸ், அது வந்து டியூப்லஸ் அப்படிது. டியூப்லஸ் அப்படின்னா இவை டியூப்லஸ் அப்படி வந்து இரவர் ஷேப். அதுக்கு ஷேப் வந்து ஒழுங்கான ஷேப் அது. இரவர் ஷேப்னா அது ஒழுங்கற்ற வடிவம். அதே மாதிரி ஒழுங்கற்ற வடிவம் மட்டும் கிடையாது, இதில் வந்து கிளைத்த மென்மையான சுவருடைய, அதாவது தாஞ்சுது ரொம்ப கிளைகள் கிடக்கும். டியூப்லஸில் வந்து நிறைய கிளைகள் இருக்குது. ஸ்மூத்தாக இருக்கும், அதாவது மென்மையாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி அது ஸ்மூத் வால்னா மென்மையான வால் குறுக்கு சுவருடையது. என்க்ளோசிங் ஏ ஸ்பேஸ். என்க்ளோசிங் ஸ்பேஸ்னா அதில் வந்து உள்வெளி பெற்ற அமைப்பு காணும். உள்வெளி பெற்ற அமைப்பு காணும். உள்வெளி பெற்ற அமைப்பு காணும். அடுத்த endoplasmic reticulum is associated with the nuclear membrane and cell surface membrane. endoplasmic membrane எடுத்தீங்கன்னா எண்டோபிளாச வலை வந்து பிளாஸ்மா சவ்வு மற்றும் உட்கரு சவ்வு தொடர்புடையது. அதான் சொல்றாங்க. endoplasmic reticulum is associated with the nuclear membrane and cell surface membrane. ரெண்டுக்கும் தொடர்புடையது தான் இந்த endoplasmic reticulum. எதோட தொடர்புடையது? நியூக்ளியர் மெம்பரேனுடன் அதாவது செல் சர்ஃபேஸ் மெம்பரேனுடன் தொடர்புடையது. இட் இஸ் ஃபார்ம்ஸ் ஏ நெட்வொர்க் சைட்டோபிளாசம். இது வந்து இட் இஸ் ஃபார்ம் ஏ நெட்வொர்க்னா சைட்டோபிளாசத்தினுள் ஒரு வலைப்பின்னல் போன்ற அதாவது வலைப்பின்னலோடு அமைந்திருப்பதன் மூலமாக செல் இருக்கக்கூடிய. அப்போ சைட்டோபிளாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இது சைட்டோபிளாசத்தில் வந்து ஒரு வலைப்பின்னல் எது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சைட்டோபிளாசத்துக்குள்ள பாருங்க. இட் ஃபார்ம்ஸ் ஏ நெட்வொர்க் இன் சைட்டோபிளாசம். அப்போ எண்டோபிளாசம் வந்து ஒன்று வலைப்பின்னல் போன்ற அமைப்பை சைட்டோபிளாசத்துக்குள்ள உருவாக்குனதுனால அதுக்கு வந்து என்ன பாருங்க உருவாக்குறதுனால கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த செல்ஸ். அப்போ இந்த வலைப்பின்னல் அமைப்பு வந்து அந்த செல்லுக்கு உரியை கொடுக்க சொல்கிறாங்க. உரியை கொடுக்குது. அடுத்து பாருங்க அந்த கெமிக்கல் என்விரான்மெண்ட் எனாப்ஸ் புரோட்டீன் ஃபோல்டிங் அண்டர் த மாடிஃபிகேஷன் ஆஃப் நெசசரி ரியர் ஃபங்க்ஷன். என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல் என்விரான்மெண்ட் எனாப்ஸ். கெமிக்கல் வேதிச்சூழல், செல்லிற்கு தேவையான புரதங்களின் மடிப்பு மற்றும் அவற்றின் பணிக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்த்த உதவுகிறது. அப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செல்லிற்கு தேவையான வேதிப்பொருளையும் கொடுக்குது. சில மடிப்புகள், அதாவது மடிப்பு மற்றும் அந்த மடிப்புக்கு ஏற்ற பணிகளையும் மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன்ஸ் pulled out of degraded cytoplasm in cytoplasm degraded in endoplasmic reticulum. When ribosomes are present in the agar surface of membrane, it is called raw endoplasmic reticulum. என்ன சொல்றாங்கன்னா when ribosomes சொன்னா ரைபோசோம் ஒட்டி காணப்பட்ட பாருங்க இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்றாங்க இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு பாருங்க. அதில் வந்து வெளிப்புறத்தில் வந்து ரைபோசோம் ஒட்டி இருந்துச்சுன்னா, அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த ஆர்கனில் அந்த மெம்பரேனில் ரைபோசோம் ஒட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பேர். ரைபோசோம் ஒட்டி இருந்தால் மட்டும்தான். அப்படி ஒட்டி இருந்தால் ரா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்று பேர். அதே when ribosomes are absent in endoplasmic reticulum, எந்த எண்டோபிளாசத்தில் வந்து ரைபோசோம் இல்லையோ அவை வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்று பேர். ஓகேங்களா? அது ரா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் இன்வால்வ்டு இன் புரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ ரா சொல்லுவாங்க இல்லையா, ரான்னா அந்த சொரசமான, அதாவது அதனுடைய வேறு பரப்பில் என்னது ரைபோசோம் ஓட்டிட்டு வருது அதை சொல்கிறாங்க. அது வந்து என்ன எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் பாருங்க எதுக்கு உற்பத்தி எதுக்கு பயன்படுது? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு புரத உற்பத்திக்கு பயன்படுது. எது? சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சொரசொரப்பான என்ன காரணம்? அதில் வந்து அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் மேற்பரப்பில் ரைபோசோம் ஒட்டி காணப்படுவாங்க. அதனால அந்த இது வந்து புரோட்டீன் உற்பத்தி பண்ண பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்மூத் சொல்லக்கூடியது இது சைட்ஸ் லிபிட் சிந்தசிஸ். அப்போ இந்த ரைபோசோம் இல்லாத எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுக்கு பேருனா லிபிட் சிந்தசிஸ் பண்ண ஒரு இது ஒன்று. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் contains enzymes that relaxively lipid soluble tracks certain chemicals and other harmful compounds. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா
இது வந்து புரத சேர்க்கை நிகழும் சொல்லுவாங்களே, தீமை விளைவிக்க சில வேதிப்பொருள்களையும் லிப்பிடில் கரையும் மருந்து புள்ளியும் அந்த ஸ்மூத் என்டோமெட்ரியல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, தீமை விளைவிக்கும் சில வேதிப்பொருள்களையும் அதான் என்னது அதாவது டாக்ஸிஃபி லிப்பிட்னா நச்சுத்தன்மை ஏற்படக்கூடிய இல்லை தீங்கு ஏற்படுத்தக்கூடிய சில வேதிப்பொருளையும் மருந்து பொருளையும் நச்சு நீக்க உதவும் நொதிகளையும் வளவளப்பான என்டோமெட்ரியலும் வலைப்பெற்று விடுகிறது. அப்போ இந்த ஸ்மூத் என்டோமெட்ரியல் பாருங்க